சாமம் 12 மணி அளவில் இவ்வளவு பொங்கல்கள். செல்வச்சன்னதியிலே அப்படி என்ன ஆணி பொங்கல் விழா என்பதை எல்லோரும் நாங்கள் வியந்து பார்க்கிறோம். கண்ணகி அம்மன் வந்த அமர்ந்த கல்லுத்தான் இப்ப இந்த இடத்துல உப்பு நீரில் விளக்கெரிகிற தலம் என்றால் அது வற்றாப்பளை. அதற்கு அடுத்தபடியாக இந்த தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதியா. கடல் நீரில் எப்படி விளக்கெரியுதுன்றதை பாருங்க. 34 ஆண்டுகள் ஒரு கோவில் அடைபட்டு இருந்தது. பொங்க வந்து அனைவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரசியல் கொடுத்து தான் அந்த இடத்துல அரிசியை நிலத்தில் ஐயா அறிஞ்சு வந்துருக்கிறார் பாருங்க. உலகமே வியந்திருக்கின்றது இந்த செல்வச்சன்னதியை நாடி. உப்பு தண்ணியில இப்போ வந்து விளக்கு எரிஞ்சு கொண்டிருக்கதை கூட நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். புரோகள் அனைவருக்குமே வணக்கம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தில் நிற்கிறோம். முருகன் ஆலயத்தில் இன்று தினம் பார்த்தீங்கன்னா வருடாந்த ஆணி பொங்கல் உற்சவம் வந்து சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில இப்போ வந்து விளக்கு எரிஞ்சு கொண்டிருக்கதை கூட நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பூஜை வழிபாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரவு 12 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை வழிபாடு இடம்பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியாக நிற்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 11:30 அப்படியான நேரத்தில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து இப்போ பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று கொண்டு ஆலயத்துக்கு உள்ளுக்கு இப்போ நாங்கள் நிற்கிறோம். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உப்பு நீரில் வந்து விளக்கு எறிகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த திங்கட்கிழமை, இன்றைக்கு திங்கட்கிழமை நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். இதற்கு முதல் வந்த கிழமைகளில் பார்த்தீங்கன்னா கடலில் வந்து அந்த நீர் எடுக்கப்பட்டு அந்த விளக்கு ஏற்றப்பட்டு தொடர்ச்சியாக வந்து எரிஞ்சு கொண்டிருப்பது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இடம்பெற அந்த ஒரு அற்புதம் வற்றாப்பளை கண்ணகி அம்மனுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு நிகழ்வை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அற்புதமான பொழுதிலே தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயத்திலே தற்போது நின்று கொண்டு இருக்கிறோம். அருமையான ஒரு பொழுது. இந்த சன்னிதானத்தை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அற்புதமாக கந்த பெருமான் அலங்கார திருவருளை தருகின்ற பெருமான் பல இடங்களிலே பல அற்புதமான திருக்கோலத்திலே இருக்கிறார். நல்லூரிலே அலங்கார கந்தனாகவும், மாவட்டபுரத்திலே அபிஷேக கந்தனாகவும், தொண்டைமனாரிலே அன்னதான கந்தனாகவும் எம்பெருமான் முருகவேள் பெருமான் அருள் செய்கிறார். போர்க்கடவுள் என்று சொல்லக்கூடியவர் முருகப்பெருமான். அதனாலேதான் போர் தெய்வம் என்று முருகனை வழிபட்டுக் கொள்ளுவார்கள். அந்த அளவு சிறப்புக்குரிய முருகப்பெருமான் தானாக வந்து உறைந்த இடம் இந்த செல்வச்சன்னதி. அதிலும் கதிர்காமருக்கு கனவிலும் நினைவிலும் காட்டி பூவரச மரத்தடியிலே ஒரு இடைச்சிறுவனாக வந்து அருள்ஞானத்தை கொடுத்தவர் இந்த முருகப்பெருமான். அதனாலே தான் உலகமே வியந்திருக்கின்றது இந்த செல்வச்சன்னதியை நாடி. எனவே அற்புதமாக யோகர் சுவாமிகள் கூட ஒரு காலம் இந்த சன்னதிக்கு வந்து அடடா இடடா காரை என்றார். ஏனென்றால் இது சிவலிங்கம் விதைக்கப்பட்ட பூமி என்று சொன்னார். அவ்வளவு சிறப்புக்குரிய செல்வச்சன்னதியிலே இன்றைய தினம் கோலாகலமாக ஆணி பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெறுகிறது. இந்த விழாவை நீங்கள் பார்த்து அதிசயிக்கக்கூடிய விழாவாகத்தான் இந்த விழா இருக்கிறது. நாங்கள் இதுவரையும் பார்த்திருக்கிறோம். பொங்கல் விழா என்றால் பன்னியை பொறுத்தவரையும் தான் பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெறும். குறிப்பாக அம்மன் ஆலயங்களிலே கிராமிய தெய்வ வழிபாடுகளிலே சிறப்பான பொங்கல் விழாவை பார்த்திருப்போம். குறிப்பாக புளியம்பொக்கனை நாகதம்பிரானிலே பங்குனி உத்தர பெருவிழா, அதே போல புதூர் நாகதம்பிரான் ஆணி உத்தர பொங்கல் விழா, அதே போல வற்றாப்பளை கண்ணகிக்கு வைகாசி விசாக பெருவிழா என்று பொங்கல் விழா என்பது அங்குதான் இடம்பெறுவதை நாங்கள் கண்ணினூடாகவும் கேள்வியானத்தினூடாகவும் அறிந்திருக்கிறோம். ஆனால் செல்வச்சன்னதி ஈழவளநாடு யாழ்ப்பாணம் வடமராட்சியிலே இருக்கிற இந்த செல்வச்சன்னதியிலும் சிறப்பாக இந்த விழா இடம்பெறுகிறது. ஆனால் இந்த விழா கண்ணகியினுடைய அந்த சிலப்பதிகார அந்த கண்ணகி கோவலன் வரலாறு பாடித்தான் அந்த சிறப்பான இந்த விழா இடம்பெறுகிறது. இப்போது கூட நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த பின்னூட்ட காணொலியினூடாக கண்ணகி சிலப்பதிகாரம் அங்கே கோவலன் கண்ணகி கதை படித்து சிறப்பாக அந்த விழாவை அந்த சிறப்பிக்கின்ற முகமாகத்தான் இந்த விழா இடம்பெறுகிறது. இன்றைக்கும் பாருங்கள், கருமூலத்திலே அற்புதமாக உப்பு நீர் தொண்டமனாற்றங்கரையில், தொண்டமான் என்ற ஒரு மன்னனினாலே அமைக்கப்பட்ட ஆறு, அந்த ஆற்றுக்கரையிலே ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே இருந்து எடுத்த நீரை கொண்டுதான் கருமூலத்திலே இருக்கிற வெள்ளிவேற் பெருமானுக்கு அங்கே கீழ் பாகத்திலே முருகப்பெருமானுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய பூமி பந்தின் அடிப்பாகத்திலே அங்கே மட்பாண்டத்திலே அழகாக உப்பு நீர் வைக்கப்பட்டு அந்த நீரிலே விளக்கு, தூண்டாமணி விளக்கு போல அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இது எந்த சன்னிதானத்திலும் நாங்கள் பார்க்க முடியாத ஒரு காட்சி. ஆனால் வற்றாப்பளையிலே அந்த அற்புத காட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உப்பு நீரில் விளக்கெரிகிற தலம் என்றால் அது வற்றாப்பளை. அதற்கு அடுத்தபடியாக இந்த தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் உற்சவத்துக்குரிய ஆரம்ப பூஜைகள் அதோட வந்து இங்கே ஆலயத்தில் வந்து அந்த பொங்கல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற மக்கள் வந்து பொங்கக்கூடியமாக இருக்கும். அந்த அடியர்கள் தங்களுடைய பொங்கலை வந்து ஆரம்பிக்கக்கூடியமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆலயத்துக்குள்ளுக்கு வந்து பொங்குவதற்குரிய அந்த ஏற்பாடுகள் பூஜை வழிபாடுகள் வந்து இப்போ இடம்பெற போகின்றது. அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம். என்னென்ன மாதிரி என்னென்ன நடக்குதுன்றதை நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். கண்ணகி அம்மனுக்குரிய பொங்கலாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பார்க்கப்படுறது. தொடர்ந்து இந்த வரலாறு சம்பந்தமாக பார்ப்போம். இப்போ நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய அந்த பூஜை நடைபெற்று அந்த கல் பார்த்தீங்கன்னா அந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணகி அம்மன் இந்த இடத்துல வந்து அமர்ந்ததாக வந்து அந்த வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கு வந்து இன்றைய தினம் விசேட பூஜைகள் ஆராதனைகள் பொங்கல்கள் படையல்கள் எல்லாமே இன்றைக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 3 பொங்கல் பானைகள் வந்து பெரிய அளவிலான பானைகள் வந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டுக்கின்றது. ஆலயத்தின் உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா இது வந்து பொங்கல் போயினம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் பானைகளுக்குரிய அந்த பூஜை வழிபாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்று இந்த இடத்துல இடம்பெறுது. என்னென்னு பார்த்திங்கன்னா பொங்குவதற்கு முதல் பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து இப்படியான ஒரு வேட்டிக்குள்ளே அந்த அரிசியை போடணும் இருக்கும். போடப்பட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த வேட்டி இப்போ பாருங்கள் அந்த காட்சிகளை பார்க்கக்கூடியமாக இருக்கும். இருவர் பிடிக்க பார்த்தீங்கன்னா அந்த வேட்டுக்கு கீழே வந்து அந்த பிரதான ஐயா வந்து போய் கொண்டிருக்கிறார். ஆலயத்தின் வெளிப்பகுதிக்கு இப்போ போய் கொண்டிருக்கோம். நம்ம அங்கே என்ன நடக்க போகுதுன்றது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். தொடர்ந்து வெளியால் ஒரு மூளைப்பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து அந்த வேட்டிக்குள்ளே இருக்கிற அந்த அரிசியை பார்த்திங்கன்னா எடுத்து 4 பக்கமும் 8 பக்கமும் பார்த்திங்கன்னா எறிஞ்சு கொண்டே இருக்கிறார். அதாவது வந்து அரிசியை வந்து அப்படி அந்த தூவி கொண்டிருக்கிறார் எல்லா பக்கமும் தெரியத்தக்கன்னு. அதை ஏன் செய்யணும்ன்ற தொடர்பாக வந்து தொடர்ச்சியாக நாங்கள் யாரோடையும் கதைச்சி தெரிஞ்சு கொள்ளலாம். இது ஏன் நடக்குதுன்னு நாங்கள் தெரியலை. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சி தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இப்போ பொங்குறதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பிரதானமான அந்த பொங்கல் பானை எடுத்து தரப்படும் இந்த நீண்ட கால வரலாற்றுடைய அந்த பொங்கல் பானை பார்த்திங்கன்னா பானையை பார்க்கவே தெரியும். பார்த்திங்கன்னா கன காலத்துக்குரிய அந்த பானை வந்து எடுத்து வரப்பட்டு இப்போ வந்து பொங்கல் வந்து ஆரம்பிக்கப்பட போகுது. உள்ளுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிரதானமான பொங்கல் வந்து ஆரம்பிக்கப்பட்டவுடன் பார்த்திங்கன்னா வெளியாலயம் வந்து மக்கள் வந்து அடியவர்கள் வந்து தங்களுடைய அந்த பொங்கலை வந்து ஆரம்பிச்சிட்டோம். அடுப்புகளை வந்து பற்ற வச்சு இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெளியால் வந்து பொங்கல்கள் ஆரம்பிக்கப்பட்டுட்டு அதிகளவான மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நேரம் இப்போ 12 மணி தான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த பானை வைக்கப்பட்டது. அதன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியால் வந்து பார்க்க முதல் இருந்ததை விட நிறைய ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 12 மணிக்கு இப்படி ஒரு பொங்கல் நடக்குதான்றது எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். அதுவும் செல்வச்சின்னதி ஆலயத்தில் இந்த பொங்கல் வந்து இடம்பெறுகிறது நான் இன்றைக்கு தான் கேள்விப்பட்டதும். அதோட இன்றைய தினம் அதை பார்க்கணும் காட்டணுன்றதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா இந்த காணொலி எடுப்பதற்குரிய பிரதான காரணம் அதுதான். மெட்டாக்கள் நிறைய பேருக்கு தெரியாதுன்றபடியால் தான் இதை வெளிக்கொன்றணும் வழியாக்களும் பார்க்கணும் எல்லாருமே இது சம்மந்தமாக தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காண்டி தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறோம். நேரம் சரியாக இப்போ பார்த்திங்கன்னா 12-12:30 மணி அளவில் தான் இந்த பொங்கல் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த இடத்துல. நாங்கள் எல்லோரும் எங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கலாம். நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிற வேளை உங்களுக்கு கூட செல்வச்சன்னதியிலே அப்படி என்ன ஆணிப்பொங்கல் விழா என்பதை எல்லோரும் நாங்கள் வியந்து பார்க்கிறோம். எல்லாம் வல்ல செல்வச்சன்னதியான் அற்புதத்தை கொடுக்கின்ற பெருமான் இந்த செல்வச்சன்னதியானுடைய வாசலிலே இந்த ஆணிப்பொங்கல் விழா ஏன் இடம்பெறுகிறது, எதற்காக இந்த பொங்கல் இடம்பெறுகிறது என்ற கேள்வி பலரிடம் மத்தியில் எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது கூட கேட்கின்ற ஒரு கேள்வியாகத்தான் இது இருக்கும். இந்த செல்வச்சன்னதியான் ஆலயம் இலங்கை ஈழமணி திருநாட்டிலே அற்புதமான ஒரு ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கிறது. அன்னதான கந்தன் என்று சிறப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம். இலங்கையிலே உப்பு நீரில் விளக்கெறிகின்ற வரலாற்றோடு கூடிய தலம்
அது வற்றாப்பளை. ஆனால் செல்வ சன்னதியிலும் உப்பு நீரில் விளக்கெரிகிற அற்புதத்தை இன்றுதான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த ஒரு அற்புதமான அந்த கதைக்கு ஒரு வரலாற்று கதை இருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த தருணம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இலங்கையிலே இருக்கக்கூடிய துறைமுகங்களிலே காங்கேசந்துறை ஒரு பெரிய ஒரு துறைமுகம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கும் சிறப்பு பெறுகிறது மயிலிட்டி துறைமுகம். அந்த துறைமுகத்தை 750 ஆண்டுகளுக்கு முன்னர், இதுதான் இங்கே வரலாற்றிலே நாங்கள் நோக்க வேண்டிய ஒரு கதை. 750 ஆண்டுகளுக்கு முன்னர் வீரமாணிக்க தேவன் என்ற ஒருவன் தன் படைவட்டாளங்களுடன் அந்த இளவரசன் வந்ததாகவும், அந்த மண்ணிலே வந்து தன்னுடைய அரசாட்சியை, அவன் செங்கோல் ஆட்சியை அங்கே சிறப்பித்ததாகவும், அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அங்கே மயிலிட்டியை சார்ந்த இடத்திலே பார்ப்பீர்கள் 3 துறை இருக்கிறது. அதிலே இந்த வீரமாணிக்கன் தேவன் துறை சிறப்புக்குரிய துறையாக இருக்கிறது. நாகப்பட்டினத்திற்கும் கோடிக்கரைக்கும் இடையிலே தான் அற்புத தேவி அங்கே மதுரைதனை தன் முலைமார் திருகி எறிந்துதான் அவள் அந்த தீப்பற்றி எறிந்தது மதுரை மாநகரம். பாண்டிய மன்னனிடம் நீதி பிழைத்து விட்டதே என்றதை அறிந்தவள், தன் கணவன் கொலையுண்டப்பட்டான் என்பதை அறிந்தவள் கண்ணகி. எப்படி என் கணவன் கள்வனோ என்று உதித்து வருகின்ற சூரியனை கூட ஒரு கேள்வியை தொடுத்தாள். அக்கினியாக அனலாக இருந்துதான் அவள் தென்னாடு நோக்கி வந்தாள். இந்த ஈழவள நாடு தென்னாடு. எனவே இந்த ஈழவள நாடு நோக்கி வருகின்ற போது அவள் முதல் வந்து இறங்கிய இடம் எந்த இடம் என்றால் அது வீரமாணிக்க தேவன் துறை. அதுதான் இன்றைக்கு சிறப்பு பெறுகிறது. அங்கே ஒரு கண்ணகி அம்மன் ஆலயம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் ஒரு கோவில் அடைபட்டு இருந்தது என்றால் வீரமாணிக்க தேவன் துறைதான். பிறகு யுத்த காலத்துக்கு பிறகு அந்த பாதை விடப்பட்டாலும் 4 ஆண்டுகள் அந்த ஆலயம் அடைபட்டு இருந்தது எல்லோருக்கும் தெரியும். வீரமாணிக்க தேவன் துறையிலே இருக்கிற கண்ணகி அம்மன் இன்றைக்கும் அந்த தலம் சிறப்புக்குரிய தலம். அங்கே கண்ணகி அம்மன் அற்புதத்தை புரிந்து கொண்டிருக்கிறாள். அந்த கண்ணகி அம்மன் தான் முதலிலே அம்மன் வந்து இறந்த இடம் அந்த இடம். அதற்கு பின்னர் அச்சுவேலியிலே ஒரு கண்ணகி அம்மன், இன்றைக்கு அது புவனேஸ்வரி அம்மன் என்று சொல்லுவார்கள், அந்த இடத்திலே வந்து அமர்ந்தாள். அதன் பின்னர் தான் இந்த பக்கமாக அவள் வந்து கொண்டிருந்த போது அந்த காலத்தில் எல்லாம் செம்மறியாடு தான் மேய்ப்பார்கள், செம்மறியாட்டினம். அப்ப அந்த செம்மறியாட்டினத்தை மேய்த்து கொண்டிருந்தார்கள் 4-5 சிறுவர்கள் சேர்ந்து. அந்த காலம் பள்ளிக்கூடம் படிப்ப முடித்த பின்னர் இப்படியான வேலைகளைத்தான் சிறுவர்கள் செய்வது. எப்படி பொழுதுபோக்குவதற்காக வீட்டிலே இருக்கிற அந்த செம்மறியாடுகளை இந்த இடைச்சிறுவர்கள், இந்த பிரதேசம் எங்கும் அப்போது காடு, இந்த பிரதேசம் ஆற்றங்கரை பக்கம் ஒரு காடு. அப்ப அந்த சிறுவர்கள் மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு தலை நிறைத்த கிழவியாக, ஒரு கூணல் கிழவியாக இந்த கண்ணகி இந்த பக்கமாக வந்து ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டாள். 6 அமரை இந்த வேலவனுடைய இருக்கிற தொண்டமானாறு மன்னன் அமைத்த இந்த ஆற்றங்கரையிலே இருந்தாள். இதை பார்த்த அதிசயத்த சிறுவர்கள் யார் இந்த கிழவி என்று நோக்கி பார்த்தார்கள். இரவு பூராகவும் கிழவி இங்கே தங்கி இந்த உப்பு நீரிலே அவள் விளக்கெரித்து அன்றைக்கு அந்த இரவு பொழுதை இந்த கணத்திலே கழித்தாளாம். அப்படியே தொடர்ந்து இப்படியே போய் வரணி சுட்டிபுரத்திலே இருந்து கொண்டாள். அதன் பின்னர் சோலையம்மன், சுதுமலை, இப்படியாக பல இடங்களிலே இருந்து நாங்கள் வற்றாப்பளை கண்ணகி அம்மனை அறிந்திருப்போம். அங்கே போயிருந்து அந்த இடைச்சிறுவர்களுக்கு அவள் அருளை கொடுத்தாள். அது அற்புதங்கள் பல இருக்கிறது. அந்த கதை நீண்ட கதை. அந்த இடத்திலே இருந்து கடைசியாக தம்புவில் போய் அமர்ந்து கொண்டாள் கண்ணகி தாய். ஆனால் கண்ணகி வந்த இடம் என்ற ஒரு பெருமையை பெற்ற தலத்திலே தான் நாங்கள் நிற்கிறோம். அதனாலே தான் அன்றைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வருடா வருடம் இந்த கண்ணகிக்கு ஆணி பொங்கலை செய்து வருகிறார்கள். இதுதான் செல்வச்ச நதியிலே இடம்பெறுகிற இந்த ஆணி பொங்கலுக்குரிய கதை. ஆனால் நாங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால் செல்வ சென்னதியானுக்கு பொங்கல் விழா இடம்பெறுகிறது. செல்வ சென்னதியானுக்கு இல்லை. நீங்கள் உங்களுடைய காதோரம் இந்த காணொளியினூடாகவும் கேட்கிறீர்கள். அங்கே வளக்குறை பகுதியிலே சிலம்புகூரல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே சிலம்புகூரல் பகுதி அங்கே காவியமாக நல்ல மெட்டிலே பாடப்படுகிறது. காவிய அந்த சிலப்பதிகாரத்தினுடைய மெட்டிலே அழகாக அந்த காவியம் கூறுகிற அந்த சிலப்பதிகார கூறல் பகுதி அங்கே பாடப்படுகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள். இங்கே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த இரவு பொழுது நள்ளிரவிலே தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஈசான மூலையிலே இப்போது அந்த பொங்கலுக்குரிய அரிசியை ஆலயத்தினுடைய ஐயா அவர்கள் கொண்டு போய் ஈசான மூலை, சிவனுக்குரிய மூலை ஈசான மூலை, ஈசான மூலையிலே தான்
அத்தனை பரிகளும் இருக்கும். அத்தனை பரிகளுக்கும் அரிசியை 4 திசையும் 4-8 திசைகளும் நோக்கியவாறு அந்த அரிசியை வீசிய காட்சியை பார்த்திருப்பீர்கள். அது பரிவாரங்களுக்கு வீசுவது என்று சொல்வது. பரிகளுக்கு கொடுத்தல், அந்த காலத்திலே பலியிடுதல். அதே மாதிரி அந்த அரிசிகளை அங்கே பரிகளாக வந்தவர்களுக்கு அங்கே கொடுத்து விட்டு அதன் பின்னர் தான் அந்த பொங்கல் உற்சவம் சிறப்பாக இடம்பெறுகிறது. இங்கே கண்ணகியாக நீங்கள் வடக்கு திசையிலே பார்த்திருப்பீர்கள். ஒரு படிக்கல்லாக ஒரு கல் ஒன்று வைக்கப்பட்டது. அதற்குத்தான் விசேடமான வழிபாடுகளை எல்லாம் அங்கே கல்லை கண்ணகியாக பாவனாமூர்த்தியாக வைத்து, கல்லை கண்ணகியாக பாவனாமூர்த்தி. ஏனென்றால் கண்ணகி கிராமிய தெய்வ வழிபாடு. அந்த காலத்தில் எல்லாம் மரத்தையும் கல்லையும் சூரியனையும் பார்த்துத்தான் வழிபட்ட காலம். அதனாலே இயற்கை தெய்வங்களை வழிபடுவது ஒரு மரபாக இருந்தது. இந்த வழிபாடு இன்றைக்கு இன்னொரு சிறப்பாக இந்த செல்வச்சன்னதியில் இடம்பெறுகிறது. இந்த செல்வச்சன்னதியான ஆலயத்திலே இந்த ஆணிப்பொங்கல் கண்ணகி தாயாளுக்கு இடம்பெறுகிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல எதிர்வருகின்ற கதிர்காமத்தினுடைய 6ஆம் திகதி பொங்கல் கதிர்காமத்தினுடைய கொடியேற்ற வைபவம் இடம்பெற இருக்கிறது. செல்வச்சன்னதியிலே இருந்துதான் கதிர்காமத்திற்கு வேல் போவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. இது கூட பலர் பார்த்து அதிசயிப்பீர்கள். இந்த இடத்திலே இருந்து எங்களுடைய ஆலயத்தினுடைய பூசகர் அந்த அரசமரம் சன்னதியான ஆச்சிரமத்துக்கு முன்னாலே இருக்கிற அரசமரத்துக்கு கீழே கொண்டு போய் 2 கைகளையும் சேர்த்தவாறு பூவோடு வேல் கொண்டு போய் மேலே விடுகிற காட்சி அற்புதமாக அந்த அரசம் இலைகள் எல்லாம் ஆடுகிற காட்சி. அது எவரும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. அது கூட அங்கே உளுத்தம் துவையல், பைத்தம் துவையல், இளநீர் என்று அந்த நைவேத்தியங்களை படைத்துக் கொள்ளுவார்கள். இங்கிருந்து அங்கே திருவிளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கும் அழகான காட்சி. அற்புதமாக அந்த வேல் போய் உவந்தையிலே தரித்து நின்று உவந்தையிலே ஒரு கால் போய் அது அந்த வெள்ளி வேல் தன்னுடைய அற்புதத்தை காட்டித்தான் உவந்தை காட்டிலே அடியவர்களுக்கு மேலாலே போகிற காட்சியை பலர் கண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆணிப்பொங்கல் விழா கோலாகலமாக இடம்பெறுகிற இந்த காட்சியை பார்க்கின்ற நீங்கள் அடுத்த வருடம் இன்னும் நீங்களும் வருகிற இந்த பொங்கல் விழாவை கண்டு நீங்களும் எல்லாம் வல்ல செல்வச்சன்னதியான அருளையும் கண்ணகை அம்மனுடைய அருளையும் பெற வேண்டும். கண்ணகியால் கற்புக்கரசியாக பிறந்து மானுட பெண்ணாக பிறந்து ஒரு தெய்வமாக உலகுக்கு காட்டினாள். எனவே அந்த தாயை இந்த நல்ல நாளிலே நாங்களும் போற்றி கண்ணகி அருளில் திளைத்து மண்ணி நல்ல வண்ணம் வாழ்வோம் என்று கூறி தொடர்ந்தும் இங்கே காணொளியினூடாக பின்னூட்டங்களை நீங்கள் பார்த்து பக்தியில் திளைத்து எல்லாம் வல்ல அன்னையினுடைய அருள் பெற்று மண்ணுலகில் வாழ எம்பெருமாட்டியை இந்த நேரத்திலே செல்வச்சன்னதியான் வாசலில் பிரார்த்திக்கிறோம். என்றும் உங்கள் நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவனாய் அல்வாய் உமேஷ். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளே பொங்கல்கள் எல்லாமே நிறைவடைகிற கட்டத்துக்கு வந்துடுது. வெளியாக இருந்தாலும் கூட பொங்கி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு பார்த்து கொண்டிருக்கீங்க. நம்ம அந்த இறைவனுக்கு அந்த படையலை படைப்பதற்கான அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம் எல்லாருமே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படையல் எல்லாமே இங்கே படைக்கப்பட்டு பூஜைகள் இடம்பெறும். மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு நேரத்துக்காக தான் காத்து கொண்டிருக்கணும். இறைவனுக்கு நாங்கள் எப்போ அதுகளில் படைக்க போகிறோம்ன்றதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கணும். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்கள். அப்படியே லைனுக்கு கொண்டு வந்து அந்த பானைகள் மெட்டதவைகளுடைய அந்த படையல்கள் எல்லாமே வச்சு பார்த்து கொண்டிருக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த காணொலி ஒரு வித்தியாசமான காணொலி. எங்களுக்கும் ஒரு வித்தியாசமான காணொலி, உங்களுக்கும் வித்தியாசமான ஒரு காணொலியை தான் இருக்குமென்னு நம்புகிறேன். ஏனென்றால் செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தில் இப்படி நடக்குதான்றது பல பேருக்கு தெரியாது. இன்றைக்கு இந்த காணொலியோட நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். காணொலி தேவைப்படுற ஆக்களுக்கு இந்த காணொலியை மனைப்பு வைங்க. மற்றும் ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.